லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பலராமர் முகம் சுளித்தார். அப்படியானால் நாம் இந்த மலையில் ஏற வேண்டுமா என்றார். கிருஷ்ணர் தலையசைத்தார். எங்களை வழிநடத்திச் செல்லும் சின்ன மீனே, எங்களை வழிநடத்திச் செல் என்று கிருஷ்ணர் அதனிடம் கூறினார். அந்த மீன் தங்க ஒளியின் ஓடையாக மாறி காற்றில் நீந்தி அவர்களை காட்டுக்குள் ஆழமாக வழிநடத்திச் சென்றது. அவர்கள் நடந்து செல்லும் போது விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. மரங்கள் தலைகீழாக வளர்ந்தன. வானம் ஒரு கணம் ஊதா நிறமாக மாறியது. அவர்கள் முன் ஒரு நெருப்பு நதி தோன்றி அவர்களின் பாதையை தடுத்தது. கிருஷ்ணர் அமைதியாக தனது புல்லாங்குழலை வாசித்தார். மென்மையான இசை நெருப்பை தணித்தது. அது ஒரு மூடு பனியாக உருவாகியது. அடுத்து அவர்கள் முன் ஒரு பெரிய கல் சுவர் எழுந்தது. எந்த வழியும் இல்லாமல் பலராமர் முன்னோக்கி சென்று தனது கலப்பையை தூக்கி தரையில் மோதினார். அது ஒரு பெரிய இரைச்சலுடன் சுவர் விரிசல் அடைந்தது. மலையைச் சுற்றிலும் செல்லும் ஒரு மறைக்கப்பட்ட பாதையை அது வெளிப்படுத்தியது. அவர்கள் அடுத்த பயணத்திற்கு தயாரானார்கள். இறுதியாக அவர்கள் மலையின் உச்சியை அடைந்தார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி மிகவும் பிரமிப்பாக இருந்தது. ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கல்லணை. அதன் பின்னால் யமுனை நதி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். தனக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும் என காத்து கொண்டிருந்தாள். அதன் முன்பு மிகப்பெரிய எரியும் நிலக்கரி போல ஒரு மிகப்பெரிய ராட்சசன் நின்று கொண்டிருந்தான். அவன் உடம்பு முழுவதும் முடிகளால் மூடப்பட்டிருந்தது. அவன் கண்கள் இரத்தச் சிவப்பாக இருந்தது. அவன் பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மலையைப் போல இருந்தான். அவன் பெயர் துந்துபி. அவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்து, என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்தால் அதற்குரிய தக்க பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று கர்ஜித்தான். இந்த நதி எனக்கே சொந்தமானது, இது நான் யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்றான் துந்துபி. கிருஷ்ணர் சிரித்தார். நதி எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது பொதுவானது, அனைத்து உயிர்களுக்கும் சமமானது என்றார். கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே முன்னோக்கி வந்தார். ஆனால் ஆறுகள் சொந்தமாக்கப்படுவதற்கு அல்ல, அவை சுதந்திரமாக பாயவும் அனைவருக்கும் உயிர் கொடுக்கவும் வேண்டும் துந்துபி என்றார். துந்துபி உருமினான். நான் இந்த நதிநீரை யாருடனும் பங்கு கொள்வதற்கு விரும்பவில்லை. நான் சோர்வாக இருக்கிறேன், நீங்கள் செல்லலாம் என்றான். எனக்கான தண்ணீரை நான் எடுத்துக்கொண்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் உங்களுக்கும் உங்கள் பிருந்தாவனத்திற்கும் நான் தருகிறேன் என்றான் துந்துபி. அதற்கு கிருஷ்ணர் சிரித்தார். நதியை தடுப்பது மிகப்பெரிய கொடிய செயல், அதை நீ செய்யக்கூடாது என்றார். சிறுவர்களே, இதற்கு மேல் என்னிடம் பேசினால் உங்களுக்கு மரியாதை இருக்காது. உங்களை நான் இருக்கும் பசிக்கு சின்ன சின்ன பொரியல்களாக செய்து சாப்பிட்டு விடுவேன் என்றான் துந்துபி. அப்பொழுது கிருஷ்ணர், பலராமண்ணா, இனி நாம் இவனுடன் பேசி எந்த பயனும் இல்லை, நாம் மோதி பார்த்து விட வேண்டியதுதான் என்றார். துந்துபிக்கு கோபம் வந்தது. சிறுவர்களே, என்னிடம் வந்து பரிகாசம் செய்கிறீர்களா என்றான். துந்துபி கிருஷ்ணரை நோக்கி வருகிறான். அதற்கு முன் பலராமன் முந்திக்கொண்டு, நான் இருக்கும்போது என் தம்பி மீது நீ கை வைக்க முடியுமா என்று துந்துபியுடன் மோதலில் ஈடுபடுகிறார். கிருஷ்ணர் சிரிக்கிறார். துந்துபி மிகப்பெரிய ராட்சச மலை போல் இவர்கள் இருவன் முன்பும் தோன்றினான். பார்ப்பதற்கு மிகப்பெரிய மாமிச மலை போல் இருந்தான். அவன், சிறுவர்களே, உங்களை நான் விட்டு வைப்பதில் எந்த பலனும் இல்லை. இந்த யமுனா நதி எனக்கு மட்டுமே சொந்தமானவள், இவளை நான் யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்று கர்ஜித்தான். துந்துபி யமுனை நதியை கையில் எடுத்து, இந்த நதி எனக்கு மட்டுமே சொந்தம், உனக்கோ உன் ஊர் மக்களுக்கோ இவள் சொந்தமானவள் அல்ல என்று கூறி கத்தினான். கிருஷ்ணர் சிரித்தார். துந்துபி, சிறுவனே, என் முன் சிரிக்காதே, எனக்கு மிகவும் கோபம் வருகிறது, ஒரே மூச்சில் உன்னை விழுங்கி விடுவேன் என்று கத்தினான் துந்துபி. துந்துபி ஒரு மிகப்பெரிய எருமை மாடு போல் உருமாறி கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்க முயன்றான். அந்த எருமை மாடு பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் கொம்புகள் மிகப்பெரியது. அதன் கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் வாயில் வெளியே 2 ராட்சச பெரிய பற்கள் இருந்தது. பலராமர் கொஞ்சம் கூட அசரவில்லை. அவர் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி அதன் காலில் ஓங்கி குத்தினார். துந்துபி அலறினான். பலராமரும் கிருஷ்ணரும் சிரித்தார்கள். பலராமர் தனது கலப்பையை உயர்த்தி தான் சண்டைக்கு தயார் என்பதை அவனுக்கு தெரிவித்தார். அவனும் தனது தலையை ஆட்டி
தனது அறைகோலை விடுத்து தானும் சண்டைக்கு தயார் என்பதை அவர்களுக்கு தெரிவித்தான். கிருஷ்ணர், இனி இவனை நாம் விட்டால் யமுனை நதியை நாம் காப்பாற்ற முடியாது என்று கூறினார். அவன் பலராமருடன் சண்டையிட முன்னோக்கி சென்றபோது கிருஷ்ணர் மெதுவாக நழுவி அணையின் பின்பக்கம் சென்றார். அவர் அந்த கல்லணையின் மேல் குதித்து அந்த கற்களை மெதுவாக தொட்டார். அவர் தொட்டவுடன் அந்த கற்கள் மினுமினுக்க தொடங்கின. அவர் மெதுவாக மந்திரங்களை சொல்ல சொல்ல ஒவ்வொரு கற்களாக விலகத் தொடங்கியது. அந்த துந்துபி ராட்சசன் மந்திரக்கட்டுகளால் அந்த அணையை கட்டி வைத்திருந்தான். கிருஷ்ணரின் வருகையை பார்த்ததும் யமுனை நதி மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாள். தனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று எண்ணி அவள் துள்ளி குதித்து கிருஷ்ணரின் பாதங்களை கழுவினாள். இதற்கு இடையில் பலராமரும் துந்துபியும் மிகவும் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டார்கள். துந்துபி திடீரென்று பாம்பாக உருமாறி அணையின் நீரை வெளியே வராமல் தடுக்க முயன்றான்.